தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி ஏரல் பகுதியில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். தூத்துக்குடியில மிக மோசமான அளவுக்கு, அதுவும் ஏரெல்லாம் யாருமே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு பாதிப்புகள் மழை வெள்ளத்தால. மோடி அப்பொழுதெல்லாம் நம்மள பார்க்கல. ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. 8 முறையா? இன்னும் வருவாரு நாளைக்கு. ஆல்ரெடி வாங்கி கொடுத்தாச்சுங்க, நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தா. சரி, நான் பேசிட்டேன். நீங்களே நடுவுல பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால இங்க இருக்கக்கூடிய பிரதமர் வந்து பார்க்கல. அதே நேரத்துல அவர் இதுவரைக்கும் நமக்கு 1 ரூபாய் நிவாரணம் கொடுக்கல. நிவாரணம் 6000 ரூபாயாக இருக்கட்டும், வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 4 லட்சம் ரூபாயாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததுதான். அதுவும் மோடி நிதியே கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டுக்கு. 1 ரூபாய் வரியா வாங்கினாங்கன்னா 1 ரூபாய் வாங்குறது இல்ல, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க வரியா. ஆனா ஒரு உதாரணத்துக்கு 1 ரூபாய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்கறதே 28 பைசா இல்லைன்னா 29 பைசா. நம்ம மத்த மாநிலத்துக்கெல்லாம் 3 ரூபாய் 4 ரூபாய் 7 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம மட்டும்தான் அவர்களுக்கு ஏமாந்தவர்கள் என்ற நினைப்பு. இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த தேர்தலிலே இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே பிஜேபி வேண்டாம் என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். ஏன்னா பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி. நம்ம நாடு அமைதியான ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்து மக்கள் ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். நம்ம பாதுகாப்பா இருந்தாதான் அடுத்ததை பத்தி யோசிக்க முடியும். நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது, சுயமரியாதையோடு வாழ்வது, நம்ம உரிமைகளை பத்தி யோசிக்கிறது, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு நல்ல நிலையிலே வாழ வைப்பது, ஒரு வீடு கட்டுறது, வாங்குறது, ஒரு தொழில் செய்வது, இதையெல்லாம் யோசிக்கணும்னா அடிப்படையிலே அமைதியாக இருக்க வேண்டும் நாடு, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.